சிவன் சிவனுக்கான ஒரு வழிபாடு தாங்க. அது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் தொல்லைகள், அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு விவகாரங்கள், அதை விட ஒரு மனுஷன் என்னதான் ஓடா தேஞ்சு சம்பாரிச்சாலும் சம்பாதிக்கிற காசு பயனுள்ள வகையில் செலவாகாது. குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லாமையோ இல்லைன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் தாங்க போய்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்மளோட சின்ன வயசில் இல்லை முன்னோர் காலத்திலேயோ நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம். நம்ம செய்த பாவங்கள் மட்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளை தொடர்ந்து வருங்க. நமக்கு பாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவபெருமான் மட்டும்தாங்க. ஆமாங்க, சிவன் கொடுக்குறத யாராலையும் அழிக்க முடியாதுங்க. அதாவது இப்போ நம்ம சிவனை எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரதோஷத்துக்கு சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட துன்பங்கள் விலகுன்னு சொல்லுவாங்கங்க. அதை விட சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைங்க. ஆமாங்க, திங்கக்கிழமை வழிபாட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அது ஒன்று. அதை விட முக்கியமான விஷயம் பௌர்ணமி அன்று நம்ம சிவனை வழிபடுறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் கிடைக்குங்க. இப்போ சிவனை நம்ம கும்பிட போகிறோம். நம்ம என்ன சொல்கிறது, சிவனுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு போய் நிறைய மலர்கள் வாங்கிட்டு போய் இது பண்ணாதான் சிவன் நமக்கு பலன் கொடுப்பாருங்கிறது கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு விபூதியை வாங்கிட்டு போய் அவரை பார்த்தா கூட அவர் நமக்கு பல மடங்கு புண்ணியங்கள் தரக்கூடுவாருங்க. ஆனால் நம்ம எப்பயுமே சிவ ஆலயத்துக்கு போகும்போதும் ஒரு 2 தீபம் சிவனை பார்த்து இருக்க மாதிரி ஏற்றி, அப்பா சிவபெருமானே என்னோட பிரச்சனை இதுதான், என் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு மனமுருகி வேண்டணும் அப்படின்னாலே நம்ம பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மறந்துடாமல் பிரதோஷம் அன்றும் சரி, அல்லது உங்களுக்கு இல்லை என்னால் பிரதோஷத்துக்கு போக முடியாது, சோமவாரத்துக்கு போக முடியாது அப்படின்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. நீங்கள் டைம் கிடைக்கும் போது போய் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க.